அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி. ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வின் வழிகாட்டி. அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன விஷயம்னா, 7ல் சுக்கிரன் இருந்தால் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இந்த 7ல் சுக்கிரன் இருக்கிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, பொதுவாகவே ஜோதிடர்களோ அல்லது இந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெற்றோர்களோ இந்த யூடியூபெல்லாம் பார்த்துட்டு இந்த 7ல் சுக்கிரன் இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு விதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிடத்தில் 7ல் சுக்கிரன் இருந்தால் விதியாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன விதமான விதியாக சொல்லப்பட்டிருக்குன்னா, காரகா பாவநாஸ்தி, காரகோ பாவநாஸ்தி. அதாவது காரகன் அந்த பாவத்திலே அமர்கிற பொழுது, கலத்திரக்காரகன் கலத்திர பாவத்திலே அமர்கிற பொழுது அந்த கலத்திரத்தை கெடுத்து விடுவார் அப்படின்னு ஒரு விதி இருக்கிறது. இது எல்லாருக்கும் பொருந்துமானா பொருந்தாது. அப்போ இதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு 7ல் சுக்கிரன் இருந்தால் தோஷம்னு நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை தடைபெறுகிறது. அப்போ இதற்கு எப்படி தான் அப்படின்னு பார்க்கிற பொழுது, சும்மா நம்மளும் ஒரு அனலிட்டிக்கல், நம்மளும் ஒரு வேகா ஆமாம் அப்படிதான் இல்லை அப்படின்றத மறுக்க இல்லாமல் அதை உள்ளார்ந்து போய் பார்க்கிற பொழுது, பொதுவாகவே சுக்கிரன் என்பவர் யார்? சுக்கிரன் என்பவர் நறுமணங்களுக்கு சொந்தக்காரர், ஆடம்பரங்களுக்கு சொந்தக்காரர், அலங்காரங்களுக்கு சொந்தக்காரர், அழகுக்கு சொந்தக்காரர், பெண்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நல்ல ஒரு கலத்திர வாழ்க்கைக்கு, ஒரு லோகாகிய வாழ்க்கைக்கு எல்லாமே தேவைப்படுமோ அதெல்லாம் அவர் வச்சிருப்பார். முக்கியமாக காதலை கையில் வைத்திருப்பார், அன்பை கையில் வைத்திருப்பார், பாசத்தை கையில் வைத்திருப்பார் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஒரு செயின் பிராஸ்லெட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஆள் ரொம்ப பயங்கரமாக இருப்பார். இல்லைன்னா அவர் போடுற ட்ரெஸ்ஸே ஒரு நல்ல ஸ்டைலிஷாக இருக்கும். அவர் நல்ல பெர்ஃப்யூம்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணுவார். அவரை அழகுபடுத்திப்பதற்கு அவர் நிறத்தை சிரத்தை எடுப்பார்கள் அல்லது அதே மாதிரியாக இருப்பார்கள். ஸோ இதெல்லாம் சுக்கிரனுக்கு உண்டான காரகங்கள், ஒரு பேசிக்கான ஒரு காரகங்கள். ஸோ இந்த காரகங்களுக்கு உண்டான அதிபதியான சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் அமர்கிறார் என்றால், 7ஆம் பாவம் என்பது என்ன? கலத்திர பாவம். கலத்திர பாவம் என்பது, கலத்திர பாவம்னு சொன்னால் கூட 7ஆம் பாவத்தினுடைய பொது விதிகளை பார்க்கிற பொழுது பார்த்தோம்னா, 7ஆம் பாவம் என்பது மனைவி அல்லது கணவன், பார்ட்னர்ஷிப், சமூகம், நமக்கு எதிர்ப்புறம் இருக்கிறது எல்லாமே 7ஆம் பாவம். ஸோ இதில் அந்த மாதிரியான ஒரு கிரகங்கள் இருக்கிற பொழுது அந்த பாவத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமோ, நமக்கு கூட்டாளி அப்படி இருப்பாரோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் பொதுவாகவே இந்த 7ஆம் பாவம்னு சொன்னோன்னே அந்த கலத்திர பாவம்னு ஒரு டைட்டிலுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அந்த கலத்திர பாவம் என்பது என்ன? திருமண பாவம். திருமண பாவம் என்பது என்ன? நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்றதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படி அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குற பொழுது இந்த சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் அமர்கிற பொழுது அப்படின்னா, சார் நல்லது தானே, நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் என்னுடைய கணவனுக்கோ என்னுடைய மனைவிக்கோ இல்லது அந்த மாதிரி அமையக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்தால் ரொம்ப நல்லது தானே. நல்ல ஆடை அலங்காரம், நல்ல பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது, நல்ல நகை நட்டுகள் போட்டுக்கிறது, நல்ல காதலுடன் இருப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் தானே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஜோதிடத்தில் அப்படி சொல்லுவது இல்லையே. அப்போ அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அப்படின்னா இந்த 7ஆம் பாவத்திற்கு எதிர்பாவம் யாரு? 1ஆம் பாவம். 1ஆம் பாவம் என்பது யாரு? ஜாதகர். அப்போ ஜாதகருக்கு 7ஆம் பாவம் அப்படின்னு எடுக்கிற பொழுது, இந்த ஜாதகருக்கு 7ஆம் பாவம் அப்படின்னும் போது 7ஆம் பாவம் வலுத்தால் 1ஆம் பாவம் மட்டுப்படணும். அதானே? அப்படி மட்டுப்பட்டுட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மட்டுப்படலைன்னா அப்படின்னும் போது அது பாவநாஸ்தியாக ஆகிவிடும். பாவநாஸ்தினா அந்த பாவத்துக்கு எடுத்துவிடும். அப்போ 7ஆம் பாவம் வலுவிட்டதாக இருக்கிறது. உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களை மீறியவர்களாக இருக்கிறார்கள். பொதுவாகவே எப்படி எடுப்போம்? அது ஆணோ பெண்ணோ, இந்த கலத்திர பாவம் என்பது நமக்கு இணையாக இருக்க வேண்டும் அல்லது நமக்கு கீழே இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. வெகு சிலரே நம்மை விட நம்ம கலத்திரம் நம்மளை விட நம்முடைய கணவனோ மனைவியோ மேம்பட்டு இருக்க வேண்டும் என்று சில முற்போக்கு சிந்தனையாளர்களோ அல்லது வேறுபட்ட சிந்தனையாளர்களோ சிந்திக்கலாம். பொதுவான கருத்து எடுக்கிற பொழுது நமக்கு ஈக்குவலாக இருக்கணும் அல்லது நம்மளுக்கு கொஞ்சம் கீழே இருந்தாங்கன்னா நல்லது. பொதுவாக ஆண் வீட்டில் பெண் பார்க்கிற பொழுது இதை தான் எதிர்பார்ப்பாங்க. பெண் வீட்டில் பெண் மாப்பிள்ளை பார்க்குற போது இதுதான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த பாவம் வலுத்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க,
அதில் போய் சுக்கிரன் அமர்கிறார் அப்படின்னும் போது இவர் ஆடம்பரத்தில் இருந்து பணத்தை விட்டுருவாரோ, இல்லை வேறு விதமான பெண்கள் தொடர்பு ஏற்பட்டுருமோ, அல்லது காதலில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால. ஏன்னா இந்த 7ஆம் பாவத்திலே சுக்கிரன் இருப்பவர்களுக்கு ஒரு மிகச் சிறப்பான ஒரு குணாதிசயம் உண்டு. அவர்கள் எங்கு அமர்கிறார்களோ அவர்களை சுற்றி கூட்டம் இருக்கும், அவர்களை சுற்றி ஆசியம் இருக்கும், அவர்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்களை சந்தோஷமாக பேசுவாங்க, சிரிப்பாங்க, ஜோக் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இதன் மூலியமாக அவர் மாறுபட்டு போய் விடுவாரோ, ஆடம்பர வாழ்க்கைக்குள் சென்று விடுவாரோ அப்படின்ற ஒரு பய உணர்வு தான் காரணம். அது பய உணர்வுன்னு சொல்றது கூட 7ஆம் பாவத்தில் இந்த மாதிரிலாம் இருந்தால் அது மாதிரி நடக்குது என்பதும் உண்மைதான். அதையும் மறுப்பதற்கு இல்லை, அது நடக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு கணவனையோ அல்லது மனைவியோ இவர் இந்த ஜாதகர் தனக்காக ஆக்கி கொள்ளுகிற பொழுது அதனால் குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்றதுனால அதை வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொதுவாகவே எல்லா பாவங்களுக்கும் காரகோபாவ நாஸ்தி உண்டு. 7இல் சுக்கிரனுக்கு கொஞ்சம் அதிகம், ஏன்னா அது லைஃப் பார்ட்னர் ஆகுறதுனால. கணவனோ மனைவியோ அந்த மாதிரி இருக்கிற பொழுது குடும்பத்தில் பிரச்சனைகள் பெருசாக வந்துருந்தானே. இப்போ ஒரு கணவன் போகிறார், அவருக்கு 7இல் சுக்கிரன் வச்சுங்க, மனைவியும் ஒரு திருமணத்திற்கு போகிறாங்க. திருமணத்துக்கு போகிற பொழுது அந்த கணவனை சுற்றி ஒரு பெண்கள் கூட்டமோ அல்லது மற்ற ஆட்களோ உட்காந்து நெருங்கி பேசி சிரித்து ஹாசியமாக இருக்கிற பொழுது இந்த பெண்ணுக்கு அது பிரச்சனையை கொடுத்து விடும். ஏன்னால் இவருடைய இந்த பெண்ணினுடைய கணவர் அவர். அதே போல் ஒரு ஆண் போகிறார். அப்போ ஆண் போகிற பொழுது இந்த பெண்ணை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிறது, இந்த பெண்ணுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அவர்கள் இருக்கிற இடம் சந்தோஷமாக இருக்கிறது, சிரிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயங்களை ஒரு மனநிலையில் ஒரு மாறுபாடான நிலைப்பாட்டை இந்த ஜாதகருக்கு கொடுத்து விடும் என்பதாலோ இதை வேண்டாம் என்று இருக்கலாம், அல்லது தோஷம் என்று சொல்லலாம். ஆனால் பொதுவாக ஒருவேளை 7இல் சுக்கிரன் அமர்ந்து 7ஆம் அதிபதி நல்ல இடத்தில் அமர்கிற பொழுது அழகான மனைவி அமைவாள், அழகான கணவர் அமைவாள், மனதுக்கு இதமான ஒத்த வாழ்க்கையை தரக்கூடிய துணை அமையும். ரொம்ப கிளீன் நீட்னஸாக இருப்பார், நல்ல தன்னை அலங்காரம் செய்து கொள்வார்கள். அது ஆணோ பெண்ணோ அலங்காரம் செய்து கொள்வார்கள். சார் நீங்கள் இந்த 7இல் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு பெண்களை பார்த்தீங்கன்னா பெரிய நகை நட்டெல்லாம் போட வேண்டாம், சும்மா ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டிருப்பாங்க, அதில் ஒரு டாலர் போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். அது ஒரு பெரிய அட்ராக்ஷனை கொடுத்துரும். அதே போல் ஆணுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் வேண்டாம், ஒரு ரிங்கு போடுவார் கையில், அந்த ரிங்கை ஒரு பெரிய அட்ராக்ஷனாக இருக்கும். அப்புறம் நெத்தியில் ஒரு பொட்டு 2 பொட்டு வைப்பாங்க. இது அவரை பார்க்குற பொழுது ஒரு கவர்ச்சி ஏற்படும், ஒரு வசியம் ஏற்படும். இதெல்லாம் நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் இது திருமண வாழ்க்கைக்குன்னு வருகிற பொழுது, லைஃப் பார்ட்னருக்குன்னு வருகிற பொழுது, கணவன் மனைவிக்கு உள்ள வருகிற பொழுது இது ஒரு மாறுபட்ட சிந்தனையை அல்லது அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறான நிகழ்வுகள் நிகழ்ந்து விடுமோ அப்படின்ற ஒரு பயத்தினால இந்த விஷயத்தை சொல்லியிருக்கலாம். அப்படி எடுத்து பார்க்கிற பொழுது நான் ஒரு அனலிட்டிக்கல் பண்ணி பார்க்கிறேன், எதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிற பொழுது 12 லக்னத்திற்கும் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எடுத்து பார்க்கிறவர் மேச லக்னத்திற்கு 2-7 கூடையவன் 7இலே ஆட்சி பெறுகிறார் என்றால் அந்த எதிர்த்தரத்து கலத்திரம், அதாவது கணவனோ மனைவியோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க, டாமினன்டாக இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி ஆட்சி. ரிஷப லக்னத்துக்கு எடுத்து பார்க்கிற பொழுது ரிஷப லக்னத்திற்கு சுக்கிரன் 6 கூடையவனாக வந்து விடுவார். அப்போ அவருடைய திருமணத்தில் பிரச்சனை வந்துடும். ரிஷப லக்னத்துக்கு. மிதுன லக்னத்துக்கு 5-12 கூடைய சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் அமர்கிறார் என்றால் 7ஆம் பாவம் மிதுன லக்னத்துக்கு பாதகஸ்தானம். பாதகஸ்தானத்தில் போய் அமர்கிற பொழுது லவ் பண்ணி பிரச்சனையாகி அந்த குடும்பத்திலிருந்து அவங்க பிரியக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். 4ஆம் இடத்துல வந்து அதாவது கடகலக்னத்துக்கு பார்க்கிற பொழுது 4-11 கூடையவனாக வருகிறார் சுக்கிரன். அப்போ 4-11 என்பது கடகலக்னத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. பாதகாதிபதி போய் 7இல் அமர்கிற பொழுது திருமணமே பாதமாக மாறிவிடும். இப்படியெல்லாம் நம்ம கணக்கு எடுக்கலாம். இப்படிலாம் இருக்கும்னு நான் சொல்ல வரல, இப்படியெல்லாம் ஜோதிடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் இடத்த அதிபதி சிம்ம லக்னத்திற்கு மட்டும் மிக ஒரு சிறப்பான விஷயங்கள் அமையும் இந்த 7ஆம் இடத்து சுக்கிரன். ஏன்னால் 3-10 கூடையவர் 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்து மூலியமாக கலத்தரம் மூலியமாக அவருக்கு தொழில் அமையலாம், அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்ளலாம், அல்லது ஒரே தொழிலிலோ அல்லது ஒரே வேலையில் இருக்கக்கூடியவங்களையோ அவர் திருமணம் செய்து கொள்ளலாம் சிம்ம லக்னம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ நீங்கள் கன்னி லக்னத்துக்கு எடுத்து பார்த்துக்கிற பொழுது கன்னி லக்னத்துக்கு 7இல் சுக்கிரன் அமர்ந்தால் மிக நல்லதான 2-9 கூடையவர் கன்னி லக்னத்திற்கு சுக்கிரன். கன்னி லக்னத்திற்கு உண்டான 2-9 உண்டான சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்கிறார் என்றால்
சிறப்பாக தானே சார் இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அது பாதகஸ்தானம். எப்பயுமே ஒரு விஷயம் உண்டு, பாதகாதிபதி அமரக்கூடிய இடத்தை பாதகாதிபதி கெடுத்து விடுவார். பாதகஸ்தானத்தில் அமரக்கூடிய கிரகத்தினுடைய காரகத்தை பாதகஸ்தானம் கெடுத்து விடும். அப்படின்னா இப்போ இந்த சுக்கிரன் அங்கே பாதகஸ்தானத்தில் போய் அமர்கிற பொழுது கன்னி லக்னத்திற்கு அந்த களத்திரத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிடும். அதுக்கடுத்து துலா லக்னத்துக்கு பார்க்கிறோம். துலா லக்னத்திற்கு லக்னாதிபதியும் சுக்கிரனே, அவர் 7ஆம் இடத்தில் அமர்கிற பொழுது அவர் 8ஆம் பாவத்திற்கும் பொறுப்பெடுப்பார். இப்போ 8ஆம் பாவத்திற்கு பொறுப்பெடுக்கிற பொழுது 8ஆம் அதிபதி 7இல் இருப்பது திருமணத்தால் அவமானத்தை கொடுத்து விடும். பொதுவாகவே இந்த சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருப்பதும் செவ்வாய் வீட்டில் சுக்கிரன் இருப்பதுமே ஒரு விதமான நல்ல ஒரு மனநிலையை திருமண வாழ்க்கையில் வழங்காது. இயல்பான ஒன்று, பொதுவான விஷயம். சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருப்பதும் செவ்வாய் வீட்டில் சுக்கிரன் இருப்பதும். ஆனால் இந்த சுக்கிரன் செவ்வாய் இருவர்கள் மட்டும்தான் நம்மளுடைய லோகாகிய வாழ்க்கைக்கு உரித்தானவர்கள். செவ்வாய் சுக்கிரன் இருக்கணும். 1க்கு 1 7 வரும். மேசத்துக்கு 7 துலாம், ரிஷபத்துக்கு 7 விருச்சிகம். இப்போ 1க்கு 1 7, இவங்க இருவருமே எதிர்ப்பதமாக தான் இருக்கணும். ஆனால் அவர்களுடைய குணாதிசயம் அப்படித்தான் இருக்கும். இப்போ இரண்டும் இறை பொறுத்து, ஒன்று வீரியம், இன்னொன்று ஆடம்பரம், தன்னை வெளிக்காட்டுதல். செவ்வாய் வீரியம், சுக்கிரன் வெளிக்காட்டுதல். அப்போ இது இரண்டும் இணைகிற பொழுது இந்த லோகாகிய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மாறுபட்டு இருக்கிறது. அங்கே கொஞ்சம் வீரியங்கள் வித்தியாசப்படலாம். ஸோ அதே போல தனுசு லக்னத்திற்கு பார்க்கிற பொழுது 6-11 கூடையவன் 7ஆம் இடத்தில் அமர்கிறார். 7ஆம் இடம் என்பது தனுசு லக்னத்துக்கு பாதகஸ்தானம். அப்போ அப்படி பார்க்கிற பொழுது 6ஆம் பாவத்தில் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல என்பதும் பிரச்சனை, 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருப்பதும் பிரச்சனை. இவர்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை அங்கு பெறுவது என்பது 7ஆம் தனுசு லக்னத்திற்கு. மகர லக்னத்திற்கு மிகச்சிறப்பான 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. 5 குடைவர் பரிபூரண யோகாதிபதி 7ஆம் இடத்தில் அமர்கிற பொழுது மிகச்சிறப்பான ஒரு விஷயத்தை மகர லக்னத்திற்கு கொடுத்து விடும். ஆனால் அதே கும்ப லக்னத்திற்கும் இதே சனி பொறுப்பெடுத்தாலும் கூட அந்த கும்ப லக்னத்திற்கு அவ்வளவு சிறப்பாக விஷயமாக இருக்காது. ஏனால் சுக்கிரன் கும்ப லக்னத்திற்கு பாதகாதிபதியாக வந்து விடுவார். அவர் பாதகாதிபதி 7இல் அமர்வது அவ்வளவு சிறப்பானதில்லை. 2வது, அந்த துலா லக்னத்திற்கு இந்த சிம்ம லக்னம் என்பது பாதகஸ்தானம். 2வது, அந்த சுக்கிரன், அந்த சூரியன், கும்பலக்கணத்திற்கு 7ஆம் அதிபதியான சூரியன் நீசமாவது சுக்கிரனுடைய வீட்டில். ஸோ இந்த மாதிரி கணக்கெடுத்துட்டே வருகிற பொழுது பார்த்தோம்னா மீன லக்னத்திற்கும் ஒன்றும் பெருசாகும்னு சொல்லுவோம். ஏன்னா 2 மறைவிடத்துக்கு உண்டான அதிபதியாக வந்து விடுவார் சுக்கிரன். 3-8 குடையவராக வந்து 7இல் அமர்வது என்பது மிக கொடூரமான ஒரு விஷயம் மீன லக்னத்திற்கு. அப்போ இந்த மீன லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே அமர்வது, கடக லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்வது, மிதுன லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்வது, இதெல்லாம் வந்து மிதுன லக்னத்திற்குலாம் 7ஆம் இடத்துல சுக்கிரன் தான் சொன்ன பாருங்க. காதல் திருமணம் நடந்து ஏதோ வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அந்த மாதிரிலாம் போயிடும். இதெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயங்கள். மற்ற கிரக காரகங்களையும் மற்ற பாவங்களையும் கணக்கெடுத்து தான் நம்ம சொல்ல வேண்டும். இருந்தாலும் சுக்கிரனை வைத்து மட்டும் சொல்லுகிற பொழுது ஒருவேளை இதனால் இருக்குமோ அப்படின்ற என்னுடைய ஒரு அனலிட்டிக்கல், சுக்கிரனை இப்படி சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற என்னுடைய ஒரு அனலிட்டிக்கல். சரி, இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் உண்டா? நிச்சயமாக உண்டு. அதில் எந்த மாற்று கருத்துக்குமே இடமில்லை. இப்போ எல்லா லக்னத்திற்கும் லக்னாதிபதி, இப்போ 7ஆம் இடத்து அதிபதினும் போது அவர் கணவன் மனைவியாக வந்து விடுவார்கள். ஒன்று கணவனால் அது மனைவியாக வந்துடுவாங்க. அப்போ அதற்கு 7ஆம் பாவம்னு பார்க்கிற பொழுது 1ஆம் பாவம். அப்போ 1ஆம் பாவம்ன்றது யார்? ஜாதகர். அப்போ இந்த ஜாதகர் அவருடைய லக்னாதிபதி 5-9களிலே இருந்தாலோ 1-4-7-10 இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காகி அவங்களை சமாளிக்கக்கூடிய வல்லமை இவர் பெறுவார். அப்படி இல்லைன்னா 5-9 இருக்கிற பொழுது அவர்களுக்கு இசைவாக இணைவாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவார் லக்னாதிபதி. குரு பார்வை பெற்றது சுக்கிரனுக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரி தன்மைகள் இருந்தாலும், ஒரு ஆடம்பரமோ ஒரு அலங்காரமோ ஒரு பொது இடங்களில் ஒரு பெரிய வசியங்கள் எல்லாம் இருந்தாலும் அது பெரியதாக பாதிப்பை கொடுத்து விடாது. அவர் வெளிப்படுத்திட்டு இருப்பார், அவ்வளோதான். அதனால எந்த விதமான தொந்தரவுகளும் வந்துறார் குரு பார்வை இருந்தால். 7ஆம் பாவாதிபதி 5-9களிலே அமர்ந்தால் அவருடைய குணாதிசயம் வேண்டுமானால் அப்படி ஒரு அலங்காரமாக ஆடம்பரமாக ஆர்ப்பாட்டமாக இருக்குமே தவிர அவருடைய எண்ணங்கள் மிக தூய்மையானதாக மிக அற்புதமானதாக இருக்கும். இந்த 7இல் சுக்கிரன் அமர்ந்து 7ஆம் அதிபதி 5-9 அமர்ந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை அல்லது அந்த பெண்ணை திருமணம் செய்தவர் மிக கொடுப்பனையான மனிதர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ நல்ல அழகான மனைவி, நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடிய மனைவி, நல்ல அலங்காரமாக இருக்கக்கூடிய மனைவி, பிறரால் மதிக்கக்கூடிய மனைவி, ஆனால் அவள்
மிக தெய்வீகமானவள், மிக அன்பானவள், பாசமானவள், இந்த வாழ்க்கை விதித்து வைத்திருக்கக்கூடிய கட்டமைப்புக்குள் வாழ்பவள், அப்படிலாம் இருக்கு இல்லையா? அதனால் நம்ம எடுத்துக்கணுமா வேண்டாமா? அப்போது இந்த ஏழாம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து 7ஆம் அதிபதி 5-9 அமர்ந்திருக்கக்கூடிய பெண்ணினுடைய அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய பெண்ணை மனைவியாக பெற்றவர்கள் கொடுப்பனைவாதிகளே. இதே போல் ஆண்களுக்கும் இது உண்டு. அந்த மாதிரி ஆண்களை கணவராக கொண்டவர்கள் மிகவும் கொடுப்பனையாளர்கள் பெண்கள், அந்த பெண். அப்போ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. குரு பார்த்தால், லக்னாதிபதி வலுத்திருந்தால், லக்னாதிபதி திரிகோணம் ஏறி இருந்தால், 7ஆம் இடத்து அதிபதி நன்ற பாவங்களில் இருந்தால், 7ஆம் இடத்து அதிபதி குருவுடன் இணைந்திருந்தால், அல்லது 7ஆம் பாவத்தை குரு பார்த்தால், அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் என்ன சொல்லிடுறாங்க பொதுவாகவே, 7 சுக்கிரன் இருந்தால் திருமண தடை, திருமண தோஷம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் தவறான ஒன்று. எத்தனையோ பேருக்கு இதனால் திருமணங்கள் தடைபட்டுவிடும். ஏனால் ஜோதிடர்கள் மிக ஆழ்ந்து போக வேண்டும் இதுக்குள். சும்மா மேலோட்டமாக இதை பார்த்துவிட்டு தோஷம் என்று சொல்வது என்பது இயலாத ஒன்று. அதே போல் 2ஆம் பாவாதிபதி வலுப்பெற்றிருந்தால் இது எல்லாம் நடந்தாலும் அவர் குடும்பத்துக்குள்ளே இருப்பார். 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் அதே ஜாதகத்தில் 7இல் சுக்கிரன் அமர்ந்து 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி வலுப்பெற்றிருந்தாலோ அல்லது 5ஆம் அதிபதியுடன் 9ஆம் அதிபதியுடன் இணைந்திருந்தாலோ அற்புதமான விஷயங்கள் நிகழும். மனதுக்கு இனிய மனைவி, நல்ல அழகான மனைவி, தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய மனைவி, அன்பும் பாசமும் பொழியக்கூடிய மனைவி, குறிப்பாக காதல் உணர்வுடன் இருக்கக்கூடிய மனைவி. இப்போ சந்திரனும் சுக்கிரனும் 7ஆம் பாவத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க, ஃபஸ்ட் கிளாஸாக பாடுவாங்க, அருமையாக இளமையை ரசிப்பாங்க அந்த பெண்கள். அதே போல் ஆணுமே. அப்போ இந்த மாதிரியான ஒரு கலத்தரம் அமைவது என்பது கொடுப்பனை தானே. சரி, ஒருவேளை இல்லை சார், இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் சொன்ன மாதிரி சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் வீட்டில் சுக்கிரனும் இருக்கிறது, அல்லது 7ஆம் பாவம் நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை, வெறுமே சுக்கிரன் மட்டும் அங்கே வந்து இருக்கிறார், இதனால் திருமண தடை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லுகிறவர்கள் வளர்பிறை பஞ்சமி திதி என்று, நல்லா கேட்டுக்குங்க, வளர்பிறை பஞ்சமி திதி என்று ஸ்ரீரங்கம் போய் அந்த வளர்பிறை பஞ்சமி திதி இரவு இருக்கிறதாக எடுத்துக்கணும். நைட் அன்னைக்கு நைட் அங்கே ஸ்டே. காலையில் போன உடனே ஒரு தரிசனம் பண்ணிடணும் ஸ்ரீரங்கத்தானே. தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே நைட்டு ஸ்ரீரங்கத்து கோயில் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு தங்குமிடம் எடுத்து தங்கி, அடுத்த நாள் காலையில் எர்லி மார்னிங் ஒரு முகூர்த்தம், எர்லி மார்னிங் ஒரு நல்ல வேலையில் போய் ஸ்ரீரங்க ரங்கநாதரை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் இந்த தோஷம் நீங்கி உடனடியாக திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேரை இதுபோல் அனுப்பி அவர்களுக்கு உடனடியாக திருமணம் நிகழ்ந்திருக்கிறது. ஏனால் சுக்கிரனுக்கு அதிதேவதையாக இருப்பவர் ஸ்ரீரங்க பெருமானே, ரங்கநாதரே. அப்போது அவரை போய் வழிபடுகிற பொழுது இதனுடைய தோஷங்கள் எல்லாம் விலகி அவர்களுக்கு திருமணம் அமைந்து அந்த திருமணம் மிகச் சிறப்பானதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதும் என்பதில் என்னுடைய அனுபவம் சொல்கிறது. நண்பர்களே, மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அஸ்ட்ரோபாபு. நன்றி, வணக்கம்.